அதே மாதிரி தானே உங்களோட வாழ்க்கை நிலை கஷ்ட நிலைமையில இருக்கு, இல்ல ஏதாச்சும் மாற்றங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்காது இல்ல. இனிமேலும் நமக்கு கஷ்டப்படக்கூடா, நீங்களே முயற்சி எடுத்து சேர்த்து வச்சு அப்படி செய்யணும். இல்ல மற்றவர்கள் செய்யக்குள்ள நம்மளால ஏழும். எனக்கு இருக்கு என்ன 2 கிலோ கச்சம் தாங்க 2 கொடுக்க காசுக்கும் கொடுக்கலாம். இந்த இதுல பைப்பு நீங்க வரக்குள்ள இருந்துச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன். 1000 ரூபாய்க்கு வித்து நாத்தும் எடுத்து ஒரு பக்கத்தோட ஒரு அக்காக்க 1/2 கிலோ நாற்று தரட்டாண்டு 5 ரூபாய்க்கு கொடுத்தேன். அந்த 5 ரூபாய் உண்டியலுக்கு போட்டு இவர் கொண்டு வந்தா இன்றைக்கு அரை கிலோ அரிசி இருக்கு. நேற்று வாங்கின அரிசியில் 1/2 கிலோ இருக்கு. அது இப்போ கொஞ்சம் போனாங்க ஒரு 10-11 மணிக்கு சமைச்சேன். இரவைக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமுதமெல்லாம் நஞ்சன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு சாப்பிடக்கூடாது. நாங்கள் அளவுக்கு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா, நம்ம உடம்புக்கு நல்லா. சின்ன பாபாவையும் தான் கொண்டுட்டு போகிற வேலைக்கு கொண்டு போறதா கொண்டு பாபாவை கொண்டு போய் தொட்டில கட்டி வளர்த்து கிட்டா பருப்பு. அப்ப இந்த நாங்க வந்தோட நீங்க கதிரையும் கூடி இல்ல, அப்ப நாங்க வாங்கிட்டு வந்த பாயில் ஒரு பாயத்தான் போட்டது போயிருக்கோம். 4700 ரூபாய்க்கு 675 ரூபா. அப்ப நம்ம வாங்கி வந்த நாட்டு இடம் இல்லையோ? இல்ல இருக்கு, அந்த அண்ணா இருக்குன்னு. சரி வாங்க போய் பாப்போம். பாசி பயிர் இதுலக்கா இந்த பனம் பருப்பு அப்படி விழுந்து அந்த பனம் கண்டெல்லாம் முளைக்குதுன்னு அதெல்லாம் வெட்டி விடணும். நீங்க வெட்டிட்டா தற்போதைக்கு இவ்வளோ போல நம்ம ஒரு மண்புட்டிய நாங்கள் எங்களால் ஏண்ட பயிர்கள் வாங்கி நாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருக்கோம். அக்காக்களை காண்ற டைமில் அக்கா நாங்கள் அந்த வயல் நாட்டியிருக்கோம், ஒருத்தரக நீங்கள் வந்து பாருங்க என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் செய்யணும். செய்து நாங்கள் காட்டணும். நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பறிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனவட்டை அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே புதுசாக எந்த ஒரு காணொலியும் எடுக்கலை. ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி ஒன்று எடுத்திருந்தோம். அந்த அக்காவுக்கு தான் உதவி வந்திருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காச நோயால் பாதிக்கப்பட்ட அக்கா, அதோட அவங்க நிறைய பயிர் செய்கைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்த முயற்சியில தான் செய்கிறாங்க. அந்த அக்காவுக்குரிய உதவி தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அதை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் கச்சான் காத்துன்னு சொல்லுவாங்க. காற்று ரொம்ப பலமாக வீசி கொண்டிருக்கு. இது காலையிலேயே இந்த அளவுக்கு காற்று ஆரம்பிச்சிட்டு இது ஃபுல்லாக இன்றைக்கு ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் காற்று இங்கே அடித்து கொண்டு இருக்கும். பேசுறது தெளிவாக விளங்குதாண்டு எனக்கும் சரியாக தெரியல. பேசுறது கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்றுமே செய்யலாது. இப்போ வாங்க அந்த உதவியை அக்காட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். வணக்கம் அக்கா, என்ன செய்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வேலைக்கு போகலையா? அன்றைக்கு நேற்று வேலைக்கு போனோம், இன்றைக்கு வேலை இல்லை. கச்சான் செருக்க போடுறதுக்காண்டி செருக்கிறோம். கச்சான் போட போறீங்க உங்களோட வேலை? சரியான காத்தா இருக்குன்னு. கச்சான் காத்து தானே. பிள்ளைகள் எல்லாம் நிக்காங்க தானே? பிள்ளையெல்லாம் இருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் அக்காவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எங்களோட காணொலி பார்க்குறவங்களுக்கு. முதல்ல ஒரு காணொலி எடுத்திருந்தேன் நாங்கள். என்ன விஷயம்டா, இந்த சந்தனவட்டை கிராமத்தில் ஆடியன்ஸை சந்தித்ததில் கஷ்டப்பட்ட குடும்பம் என்ற அடிப்படையில் உங்களோட குடும்பத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்களும் நேரடியாக விசாரித்து பார்த்து உண்மையில் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கீங்க. அதுலேயும் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு.
எத்தனை பிள்ளைகள் அக்கா உங்களுக்கு? 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள் இருக்காங்க. அதுவும் வந்து சொந்த வீட்டுல இல்ல. அக்கா வந்து எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுண்டா, இங்க ஊர்ல வந்த உடனே ஆடியஸை சந்திச்சிருந்தோம் நாங்க. ஆடியஸ் அவங்ககிட்ட விசாரிச்சதுல கஷ்டப்பட்ட குடும்பங்களை வந்து அடையாளப்படுத்தியிருந்தாங்க. அந்த வகையில வந்து அக்காட குடும்பத்தையும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமான பிரச்சனை என்னன்னா 4 பிள்ளைகளோட வேறொருத்தவங்கட வீட்டுலதான் இருக்கீங்க, உங்களோட சொந்த வீட்டுல இல்ல. சொந்த வீட்டுல ஏன் இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து வீடுன்றது இல்ல, ஒரு ஓலை குடிசை. ஏன்னா அந்த குடிசையில வந்து சரியான பாம்பு தொல்லையா இருந்தா அதோட அக்காட தம்பிக்கும் வந்து அந்த இடத்துல பாம்பு கடிச்சுன்னு சொன்ன நீங்க. இப்போ பாம்பு கடிச்சதால இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கலான்னு சொல்லி இங்கால ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க வாடகை தேவையில்ல, நீங்க வளவுகளை பராமரிச்சுட்டு பயிரும் செய்யலாம், பயிர் செய்யறதுக்குரிய வளவு தான், அப்ப அப்படி செஞ்சுட்டு இருங்கன்னு சொல்லி பெரிய மனசோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ அந்த வீட்டுல தான் வந்து அக்கா அவங்க இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் தரையில தூங்குற அந்த இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருந்தாங்க, இப்படி கஷ்டப்பட்ட மக்களும் இருக்காங்களான்னு சொல்லி. இப்போ அந்த வகையில தான் வந்து உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு, அதை செய்யறதுக்கு தான் நாங்க வந்தனாங்க. இப்போ வந்து உங்களோட கணவர் எங்க இருக்கா? இன்றைக்கு நான் கல்லுடைக்கேன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. சனிக்கு கல்லுடைக்கிறது போயிருக்காரு. அது வந்து இங்கதானா? அந்த மலையில? மலை. அந்த மலையில பேர் என்னக்கா? இது சந்தனவட்ட கல்மலைன்னு சொல்லுவாங்க. சந்தனவட்ட கல்மலை. சந்தனவட்ட கல்மலை என்று சொல்றேன். இங்க வந்து அதிகமானாக்கள் இந்த மலையில கல்லுடைக்கிற தொழில்கள் அப்படி செய்யறாங்க. இருந்தாலும் சரியான வெயில், அதோட வந்து இந்த கச்சான் காத்துன்றது ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா வந்து காத்தடிச்சுட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுலயும் வந்து இப்ப சாப்பிட்டீங்களா நீங்க? நைட் சாப்பாடு. நைட் சாப்பாடு சாப்பிட்டு சமைச்சிருந்து மிச்சந்து பிள்ளைகளுக்கு சாப்பிடுது. புல்சாடிக்கு புல்சாடிட்டு இருந்த நீங்க என்னென்ன நாட்ட போறீங்க? இப்ப சோழன் கேட்டிருக்கோம். கிலோ 3000 சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு உண்டியலுக்குள்ள அப்படி இருக்கு. உண்டியல் போட்டு வச்சிருக்கோம். 2 நாளும் வேலை செஞ்சனாங்க, அதையும் போட்டு வச்சிருக்கோம். 1000 ரூபாய் சிலருக்கு எடுத்துட்டு மிச்ச காசெல்லாம் உண்டியலுக்கு போட்டு வச்சிருக்கோம். கணவரும் போடுறதா? 2 பேரும் தான் போற வேலைக்கு. அப்ப இவருக்கு 2500 வந்து எங்களுக்கு 1000 ரூபாய் தான் தராங்க. வேலைக்கு போனாங்க 2500 ரூபாயில மிச்ச காசு 2000 கொடுக்கணும். கடன் காசை கொடுத்து விட்டு. எங்க கடன் காசு? அவங்க அந்த கடை காசு, சாமான் வாங்கின கஷ்டம்டா கேட்டா தருவாங்க. நம்ம வேலை தொழில் வரக்குள்ள நான் கொடுத்துருவோம். தற்போது இல்ல கஷ்டம் வரக்குள்ள கேட்டா இல்லண்டா மாட்டாங்க, தருவாங்க. அரிசி அந்த சாமான் வாங்குற கடன் காசெல்லாம் கட்டியாச்சு. மீதி காசை போட்டு வச்சிருக்கீங்க. அதை எடுத்து தான் சோழன் கச்சான் வாங்குறது இருக்கு, வாங்கி நாட்ட போறீங்க. சரி, நல்ல விஷயம் அக்கா. உண்மையில இப்ப கணவர் வந்து கல்லுடைக்க போயிட்டாரு. இப்ப கல்லுடைக்கிறதால உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? கல்லுடைக்கிறண்டாக்கா தட்டி மேலேருந்து கவுத்த பிடிச்சி அளவாங்கிற தள்ளி கீழே எடுத்து அடிச்சு, எப்படி அடிக்க 1 லோட்டு அடிச்சா 800 ரூபா கொடுப்பாங்க. 800 ரூபா? அது முஸ்லியாகல்ற குவாரி தானே, அவங்க வெடி போட்டு மேல ஏற்றி தான் உடைக்குது. அதில் 800 ரூபா கொடுப்பாங்க. எப்படியும் பின்னத்துக்குள்ள 1 லோட்டு அடிச்சாங்க. ஏற்றினாதான் காசு கொண்டு வருவாங்க, இல்லாட்டி நாளைக்கு தான் கொண்டு வருவாங்க. நாளைக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ சாப்பாடெல்லாம் அங்கேயே கொடுப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கு காலை சாப்பாடு மதியம் இரவு 4 மணி மட்டும் உடைச்சாங்கன்னா மதிய சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க. இல்லை சில டைமில் கல் ஏற்றாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிடு திரும்பி போவாங்க. இப்போ நடந்துதான் நீ என்ன போறது? சைக்கிள் இல்லை, இது இல்லாத கஷ்டம்தான் எங்களுக்கு. இப்போ சைக்கிள் வாங்குறதுக்கும் காசு கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம். சரி, அன்றைக்கு வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது காசு இல்லைன்னு சொன்னப்ப அந்த டைம் தந்துட்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் டேட் போட்டதில் திரும்பி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க திரும்பி எதுவும் வருத்தம் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம திரும்பி போகணும். இப்போ மருந்தெல்லாம் எடுத்து குளிச்சா 1 மாசத்துக்கு தந்தாங்க. குடிச்சு முடிஞ்சு திரும்பி வந்தா 3 ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. அவங்க சேர்ந்து அறிவிப்பாங்க, குளிச்சா வந்தா வந்துடு. இப்ப வந்து அதே மாதிரி தானே உங்களோட வாழ்க்கை நிலை கஷ்ட நிலைமையில இருக்கு, இல்ல ஏதாச்சும் மாற்றங்கள்? கொஞ்சம் மாற்றம் இருக்காது. ஏன்னா இனிமேலும் அவங்க கஷ்டப்படக்கூடா
நீங்களே முயற்சி எடுத்து சேர்த்து வச்சு அப்படி செய்யறீங்க. செய்யணும் இல்ல மற்றாக்கள் செய்யக்கொள்ள நம்மளால ஏழும். எனக்கு இருக்கு என்ன இது இந்த தலை நான் கொஞ்சம் மரவழி கொஞ்சம் கச்சம் வாங்கி போற இது டைம்ல ஒரு 1000 காசி பிள்ளைங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகல ஒரு 200 ரூபாய்க்கு கச்சம் வாங்கி போட்டா ஆட்கள் தற்போது தரப்படுறாங்க. நம்ம பிடிங்கி பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுக்கலாம். மற்ற ஆக்களுக்கு வந்து 1 கிலோ கச்சான் 2 கிலோ கச்சான் தாங்க என்று கொடுக்க காசுக்கும் கொடுக்கலாம். இந்த இதில் பைத்த நீங்க வரக்குள்ள இருந்துச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்துருப்பேன். 1000 ரூபாய்க்கு வித்து நாத்தும் எடுத்து ஒரு பக்கத்து ஒரு அக்காக்க 1/2 கிலோ 1/4 கிலோ நாத்து தரட்டாண்டு 500 ரூபாய்க்கு கொடுத்தேன். அந்த 500 ரூபாயும் உண்டியலுக்குலாம் போட்டு வச்சிருப்போம். இன்னும் ஒரு 1/4 கிலோ கொட்டை இருக்கு ஃபுல்லா போடுறதுக்காண்டி வச்சிருக்கோம். சரி, இப்ப என்னென்ன பயிர் எல்லாம் போடலாம் தானே? எல்லாம் போடலாம். எந்த களப்படிக்கிறதுக்கு கேட்டிருக்கோம். பெரிய இடம் தானே இது. களப்படிக்க கேட்டிருக்கோம். வாரம் இருக்காங்க. எப்ப வாராங்களோ தெரியல. களப்படி அப்படி என்ன? கலப்பண்டா கொட்டவில்லை நல்லா அடிப்பாங்க. கலப்பை அந்த உழவடிக்கிறது. உழவடிச்சுட்டு போட்டாதான் கொஞ்சம் நல்லா கச்சானுங்களும் எல்லாம். சரி, இன்றைக்கு வந்து காலையில சாப்பிட்டீங்க. மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு சாமான்கள் இருக்கா? இவர் கொண்டு வந்தா இன்றைக்கு 1/2 கிலோ அரிசி இருக்கு. நேற்று வாங்கின அரிசியில 1/2 கிலோ இருக்கு. அது இப்ப கொஞ்சம் போனாங்க ஒரு 10-11 மணிக்கு சமைச்சு இரவைக்கு மட்டும் காணுங்க. பிள்ளைகளுக்கும் காணுமா? பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க பெருசா சாப்பிடல. நீங்க இப்ப அந்த இவ்வளவுதான் இருக்குன்றதால குறைச்சி சாப்பிடுறதா அல்லது அவ்வளவுதான்? அவ்வளவுதான் சாப்பிடுவீங்க. அளவுக்கு மிஞ்சினா அமுதமெல்லாம் நெஞ்சன்னு சொல்லுவாங்க பழமொழியில. அளவுக்கு சாப்பிடக்கூடாது. நாங்கள் அளவுக்கு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா, நம்ம உடம்புக்கு நல்லா. அதனால பிள்ளைகள் இருக்குவள். ஆனா பிள்ளைகள் அளவா சாப்பிட மாட்டாங்க. கடை சாப்பாடும் கேட்க மாட்டாங்க. என்னடா தெரியும் தானே, சொல்லி சொல்லி வளர்த்துக்க. அம்மா கஷ்டம், அம்மா வேலைக்கு போனா அவங்களுக்கு சாப்பாடு அண்டு கூடி வேலைக்கு போயிட்டு வந்து. நீங்க இப்ப வேலைக்கு போகக்குள்ள யார்கிட்ட விட்டுட்டு போற? சின்ன பாபாவையும் தான் கொண்டுட்டு போறேன். வேலைக்கு கொண்டு போறதா? பாபாவை கொண்டு போய் தொட்டில கட்டி வளர்த்து ஆக்கிட்டா பருத்தி ஃப்ரீ ஆகிட்டு. நீங்க என்ன தொழில் செஞ்ச? நீங்க கச்சான் போடுங்க. கச்சான்ல மரவள்ளி புளிச்சாறது, மரவள்ளி கம்பு நாட்டுறது, பாத்தி பிடிக்கிற வேலை. அப்ப இவங்களை கொஞ்சம் பெரியாக்களை விட்டுட்டு சின்னால மட்டும் கூட்டிட்டு போறேன். சின்னால மட்டும் கூட்டிட்டு போறேன். இப்ப ஸ்கூலுக்கு போறாங்களா? நெசரிக்கு போறாங்க. நெசரி டைம்ல எங்க பக்கத்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போனா பாப்பாங்க. வந்து நான் 5 வருவாங்க. நான் வந்து 5 மணிக்கு வீட்டை வந்துடுவேன். இப்ப பிள்ளைக்குரிய பால்மா எல்லாம் இருக்கா? இப்போ கொஞ்சம் நேற்று தான் முடிஞ்சது. என்ன கொடுக்குற நீங்க? சின்னாளுக்கு லக்டோஜன் கொடுக்குறாங்க, 2 கொடுக்குறாங்க. நேற்று தான் முடிஞ்சது. வந்தாண்டா கடையில் கொடுத்து வாங்குவோம். சரி அக்கா, உங்களுக்கு வந்து இந்த பயிர் செய்யறதுல ஊக்கமா இருக்கிற என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு ஒரு உதவி வந்தது. அதோட பிள்ளையும் வந்து தரையில தூங்குறாங்கன்னு சொன்னேன். அதையும் பார்த்துட்டு ஒரு அண்ணாதான் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து பிள்ளைகளுக்குரிய இந்த பாய் தலையணை பெட்ஷீட் சாமான் கட்டாயம் வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைகள் தரையில தூங்குறத பார்த்தா மனசுக்கு உண்மையில சரியா கவலையா இருக்குன்னு சொல்லி, அவருக்கும் அதை பார்த்த உடனே மனசுக்கு கவலையா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்க சொன்னாரு. அதோட வந்து உங்களுக்கு அந்த பயிர் நாட்டுறதுக்கு அந்த பயிர் பருப்பெல்லாம் சரியான விலைன்னு சொன்ன நீங்க. அப்ப அதையும் வந்து வாங்கிட்டு போட்டாமன்னு சொன்னேன். அப்ப அந்த வகையில தான் நாங்க அதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ குறிப்பா சொல்ல போனா இங்க பாயும் இல்லை தானே அக்கா உங்களோட வீட்டுல. அப்ப இந்த நாங்க வந்த உடனே நீங்க கதிரையும் கூடி இல்லை. அப்ப நாங்க வாங்கிட்டு வந்த பாயில் ஒரு பாயத்தான் போட்டுட்டு போயிருக்கோம் எனக்கா. சரி, அதையும் வந்து உங்கள்கிட்ட தந்துட்டு அதுக்கு பிறகு வந்து பேசிக்கொள்வோம். இப்போ உங்களுக்குரிய இந்த உதவி செய்ய சொன்ன அண்ணாதான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக சொன்னவர். இதுல வந்து பாய் தலையணை, இந்த அறைக்கு பெட்ஷீட், பிறகு வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய அரிசி, இதுல பருப்பு, சீனி, அந்த சோயா மீட், பால்மா எல்லாம் இருக்கு இந்த அதுல திங்ஸ். அடுத்தது வந்து முக்கியமா இது வந்து உங்களோட விவசாயத்துக்காக நாளைக்கு பயிர் பருப்பு. அடுத்த தரம் வரக்குள்ள வந்து பாப்போம். நாங்க எல்லாம் நாட்டு இருக்கீங்களா? நீங்க நாட்டு வேலைன்னு தெரியும். இதெல்லாம் வந்து நீங்க நாட்டிக்கொள்ளலாம். இப்ப கொஞ்சம் வெளியாக்கிட்டீங்கடா இங்கால பக்கமும் நாட்டெல்லாம்.
சரி, நம்ம வந்து முதல்ல இது எவ்வளவு ரூபான்னு சொல்லி பெறுமதியை பார்த்துக்கொள்ளுவோம். இதில் வந்து அரிசி உட்பட இந்த சாமான்கள் எல்லாம் வாங்கினதக்கா 5975 ரூபா. அரிசிக்கு வந்து 2200 ரூபா, மற்ற சாமானுக்கு எல்லாம் வந்து டோட்டலாக 5975 ரூபா சாமான் பில். அடுத்தது வந்து இந்த தலையண சாமானுக்கு வந்து பில் தரல அவங்க, அது சின்ன பெட்டி கடைகள் தானே. அதில் வந்து தலையண, பெட்ஷீட், அடுத்தது வந்து பாய் எல்லாம் சேர்த்து வந்து 5350 ரூபா. பயிர் பருப்புக்கு வந்து 2500 ரூபா. இது நாங்கள் அங்கேருந்து இங்கே பக்கத்தில் கடை ஒன்றும் இல்லை தானே அக்கா, அதோட வந்து இந்த சின்ன சில்லறை கடை மட்டும்தான் இருக்கு. மூதூர் டவுன்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து கொண்டு வந்ததுக்கு வந்து ஓட்டோ செலவு 1500 ரூபா எடுத்திருந்தவங்க. மொத்தமாக வந்து 15325 ரூபா. இதில் வந்து உங்களுக்குரிய உதவி பணம் 20000 ரூபாய் தான் எங்கள்கிட்ட கையில் இருந்தது. அதில் வந்து மீதி பணம் 4675 ரூபா மீதி பணம். இதை வந்து நீங்கள் அந்த பயிருக்குரிய அந்த பசலை சாமான் வாங்கணும்னு சொன்ன நீங்கள் அதையும் வாங்கிட்டு, அடுத்து அந்த சோளனும் வாங்கணும்னு சொன்ன அதையும் வாங்கிடுங்க. இப்போதைக்கு இதில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. $4700 ரூபாய் இருக்கு. 675 ரூபா என்கிட்ட சில்லறை இல்லாதால 700 ரூபாயை தந்துட்டேன் எனக்கு. சரியக்கா, இப்போ உதவியெல்லாம் அவ்வளவு கிடைச்சிட்டு முதல்ல வந்து இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பா சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா தான் வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காரு. பிள்ளைகள நிலையையும் அதோட வந்து உங்களோட பயிர் செய்கிற ஊக்கத்தையும் பார்த்துட்டு தான் இந்த உதவியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இருந்தாரு. ஒரு இடத்துலையும் வந்து இப்படி பாய், தலையணை, பெட்ஷீட் எல்லாம் இது வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு போனதே இல்லை. ஆனால் உங்களோட நிலைமையை பார்க்கக்குள்ள மிகவும் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்கன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சாமான்கள் உட்பட இந்த உலர் உணவுப் பொருட்கள், அடுத்தது பயிர் செய்கைக்குரிய பொருட்கள். இதில் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தவங்க மாதிரி அவர் சொன்னார். உண்மையில் இன்னென்ன தேவைகளுக்குரிய சாமான்களை வந்து வாங்கி கொண்டு கொடுங்கண்டு. அந்த வகையில் வந்து உங்களுக்கு பாய், தலையணை, பெட்ஷீட், அதோட வந்து இந்த உலர் உணவுப் பொருட்கள், அடுத்த பயிர் செய்கைக்குரிய சாமான்களையும் வந்து வாங்கி தந்திருக்காரு. அந்த அண்ணாவுக்கு வந்து நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்னக்கா சொல்ல விரும்புகிறீங்க? எந்த கஷ்ட நிலையும் யாரும் எங்களுக்கு உதவி இல்லை. அந்த அண்ணா எங்கள் யூடியூப் பார்த்த அண்ணாவுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செய்கிறோம். இந்த பிள்ளைகள், அவரை பிள்ளைகள், மனைவிகள் அவரெல்லாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நன்றி சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா அவங்களோட 2 அக்காமாரும் சேர்ந்து தான் இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கொள்ளுங்க நீங்கள். ஜோன் அண்ணா அந்த 2 அக்காங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. சரி, ஓகேக்கா. இப்போ வந்து இந்த பயிர் பருப்பெல்லாம் வந்து இங்கே நாட்டக்கூடியது தானே எனக்கு, எல்லாம் செய்யலாம் தானே? எல்லாம் செய்யலாம். சரியக்கா, அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் பயிர் செஞ்சிருக்கிறத அடுத்த தரம் வரக்குள்ள நாங்களும் பார்ப்போம். அப்போ அந்த டைமில் வந்து காய்ச்சிடும் மட்டும் நினைக்கிறோம் நாங்கள். இனி போய் அடுத்த தரம் வார டைமில் காய்ச்சிடும். இப்போ இது வந்து நீங்கள் இப்போ பயிர் பருப்பு இதெல்லாம் நாட்டி காய்ச்சா இது வந்து நீங்கள் உங்களோட தேவைக்கும் எடுக்கலாம். விற்பனை செய்கிறேன்னு சொன்னால் வெளியிடத்துக்காக கொண்டு போகிறேன். நீங்கள் இல்லை வருவாங்கல்ல? வருவாங்க. அவங்களுக்கு பை நாட்ட போகிறாங்கன்னா வந்து கேட்பாங்க. பை நாத்திருந்தா 1/4 கிலோ 1/2 கிலோ வந்து கேட்பாங்க. என்ன நாங்கள் நிறுத்தி கொடுத்த அப்போ இங்கேருந்தே கொடுக்கலாம். இங்கேருந்தே கொடுக்கலாம். சரி, அது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ணா வந்து கல்லுடைக்கிற வேலைக்கு இன்றைக்கு போயிருக்காரு. நேற்று முந்தின நாள் எல்லாம் வந்து என்ன தொழிலுக்கு போனவர்? நாங்கள் இவரும் அந்த வரம்பு மரவள்ளி நாட்டத்துக்கு வரம்பு போட போனோம். 2 பேரும் போனோம். நீங்கள் எங்கே போனது? அது பக்கத்து அம்மன் நகர் என்று சொல்லுவாங்க. அம்மன் நகருக்கு நடந்துதான் போகிறேன். நடந்துதான் போகிறோம். எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு வெளிக்கிட்டா 7:15 அங்கே போய் சேர்ந்துடுவீங்க. திரும்ப எத்தனை மணிக்கு வாரு? நான் 5 மணிக்கு விடுவாங்க. இங்கே வர 6:15 வைத்து வந்து சமைச்சு குடிச்சு சமைச்சு. அப்போ மதிய டைமில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஸ்கூலில் சமைச்சு காலையில் சமைச்சு வச்சு திறப்பு பக்கத்து கடையில் கொடுத்துட்டு போனால் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடுத்து டியூஷனுக்கு போவாங்க. இப்போ டியூஷன் எல்லாம் வந்து இலவசமாக நடக்கும். இலவசம்.
இது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமா அல்லது உங்களுக்கு கஷ்டமண்டத்தை விட்டு? இல்லை இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசம் தான். சரி, ஏன்னா இது பின்தாங்கிய கிராமத்தால அரசாங்கத்துல ஒதுக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இலவசமா கிளாஸ் வைக்கிறதுக்கு அரசாங்கத்தால கொடுத்துருக்காங்க. சரி, நல்ல விஷயம் தானே அது. பிறகு வந்து இங்க நிறைய தண்ணி பிரச்சனை இருந்தது, இப்ப உங்களுக்கு பரவாயில்லை இங்க கிணறு இருக்கிறதால. சரி, நீங்க இப்ப பயிர் செய்யற இடங்கள் வெளியாக்கி இருக்கீங்க தானே, இப்பயும் மரக்குள்ள வேலை தான் செஞ்சுட்டு இருந்த நீங்க. அப்ப அதையும் வந்து போய் பார்ப்போம் நம்ம அந்த இடத்துலயும் பார்த்துட்டு. இதுக்குள்ள பால் மாவும் இருக்குக்கா. இந்தாங்க, சாப்பிடுங்களா? அக்கா, பயிரெல்லாம் நாட்டி தண்ணி எல்லாம் அடிச்சிருக்கீங்க என்ன? இதுல இப்ப கச்சா நாட்டி இருக்கீங்க. சரி, அங்கால வந்து பயிர் நாட்டுறதுக்கு வழியாக்கி இருக்கு. இது வரம்பு பிடிச்சிருக்குன்னு மரவள்ளி போட்டு இருக்கு. மரவள்ளி போட்டுட்டீங்க அதுல. அப்ப நம்ம வாங்கி வந்த நாட்டு இடம் இல்லையோ? இல்ல இல்ல, இருக்கு. அந்த அண்ணா இருக்குன்னு. சரி, வாங்க போய் பாப்போம். இது இது பயத்தை நாங்க முதல் வரக்குள்ள இருந்தது. கொஞ்சம் ஆஞ்சி வச்சிருக்கோம். இது பயத்தை பயறு. பயறு கொச்சு மின்னிக்கு அதுக்குள்ள. பிறகு அந்த கொடி பத்தவ இங்க இருங்க. பாசி பயறு இதெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிட்டு அந்த இந்த இடங்கள்ல நடல. இது ஃபுல்லாவே நாட்டலாம் தானே? என்ன விளையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சோழன் போடுறேன்டா அங்க போடுற ஐடியாவில இருந்து சோழன் இப்படி ஃபுல்லா போட்டு இந்த துண்டுக்குள்ள போடலாம். அதுக்குள்ள போடலாம். இடையிடையே தென்னம்பிள்ளை அவங்க வளவுக்காரங்க. இதெல்லாம் இப்ப நீங்க கையால நீங்க தானே வெளியாக்குறீங்கன்னு. இதுலக்கா இந்த பனம் பருப்பு அப்படி விழுந்து அந்த பனம் கண்டெல்லாம் முளைக்குதுன்னு அதெல்லாம் வெட்டி விடணும். நீங்க வெட்டிட்டா தற்போதுலேருந்து இவ்வளோ கொலை நம்ம ஒரு மண்பொட்டிய வச்சு அந்த கிழங்கு போடலாம். பனங்கிழங்கு அதிலே எடுத்து அதை விற்று காசுமாக்கலாம். செய்யற நீங்க செய்யறாங்க. இனிமேதானே பணம் இனிதானே சீசன் வரும். சரியக்கா, உங்களுக்கு உதவி செஞ்சதில்ல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனண்டா இப்படிப்பட்ட ஒரு முயற்சியாளராக இருக்கீங்க. நீங்க கையில காசு இல்லாட்டியும் கையில இருக்கிற காசுகளை வந்து அந்த உண்டியல்ல சேகரிச்சு நீங்க இந்த பயிர் பருப்புகள் எல்லாம் வாங்கி பயிர் செஞ்சு கொண்டு வரீங்க. உண்மையில அது பெரிய ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம் அக்கா. உங்களுக்கு வந்து இந்த உதவியை செஞ்சதுல வந்து எங்களுக்கும் சந்தோஷம். அந்த அண்ணா வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாரு இப்படி உதவி செய்ய முடியுமான்ட்டு. நாங்க வந்து அந்த டைம்ல மட்டக்களப்புல தான் நின்றுனாங்க. அப்போ சொன்னோம் கண்டிப்பா செய்யலும், நாங்க வந்து அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தனாங்க. நேற்று தான் வந்தனாங்க இங்க. அப்ப வந்த உடனே கையோட உங்களுக்குரிய பொருட்களை வந்து வாங்கி எடுத்துட்டு பிறகு வந்து காலையிலேயே வந்தாச்சு இங்க ஏர்லியாவே. இந்த உதவியை செஞ்ச ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா வந்து சுவிஸ் நாட்டில இருந்தும் உதவி செஞ்சிருந்தா. அவங்களோட 2 சகோதரிகளும் இணைஞ்சுதான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா அக்கா? அண்ணாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த கஷ்ட நிலையிலையும் அந்த அண்ணா எங்களுக்கு உதவி செய்த அண்ணாவுக்கு 2 அக்காமாருக்கு நன்றி சொல்லுகிறோம். சரி அக்கா, இதை வச்சு நீங்க செய்யற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இது நாங்கள் ஏனென்றால் நாங்கள் கஷ்ட இருந்தவர்களும் நாங்கள் எங்களால் ஏண்ட பயிர்கள் வாங்கி நாட்டுவோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருக்கோம். இந்த ஜூன் நாட்டிலேருந்து அக்கா அவர்கள் மீதி காய்ச்சி தந்திருக்காங்க. அதில் நாங்கள் சோளனும் கச்சான் பசலை எல்லாம் வாங்கி போட்டு அக்காக்களை காண்ற டைமில் அக்கா நாங்கள் அந்த வயல் நாட்டியிருக்கோம், ஒருத்தரவை நீங்கள் வந்து பாருங்க என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் செய்யணும், செய்து நாங்கள் காட்டணும். நன்றி சொல்லுவோம்.
ஓகே, நம்மளும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ளலாம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய் சொல்லுவோம் மக்கா. பாய்.